செய்தியை பார்த்து வருகிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பது தொடர்பாக தனது ஆதரவாளர்களுடனான ஆலோசனையை ஓ பன்னீர்செல்வம் தொடங்கியிருக்கிறார். சென்னையில் தனியார் விடுதியில் ஆதரவாளர்களுடன் ஆலோசனையானது தொடங்கியிருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, முக்கியமான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கிறார்கள். செய்தியாளர்கள் சந்திப்பில் ஓ பன்னீர்செல்வம் எல்லாவற்றுக்கும் பதிலளிப்பதாகவும் கூறியிருக்கிறார். என்ன விதமான எதிர்பார்ப்பு தற்போது எழுந்திருக்கிறது? அதிமுகவில் தற்போது அவர் இல்லை. அதனால்தான் அதிமுகவினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்பதை நடத்தி வருகிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். அவரது ஆதரவாளர்களுடன் தான் சென்னையில் இன்னைக்கு ஆலோசனையானது நடைபெற இருக்கிறது. பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களது அரசியல் ஆலோசகராக இருக்கக்கூடியவர், அவர் வர வேண்டியது இருக்கிறது. அவர் வந்த பின்னராக அடுத்த கட்டமான நடவடிக்கைகள் அவங்க என்ன பேச போகிறாங்க அப்படின்றத கவனிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அதுதான் இப்போ பேசு பொருளாக இருக்கு. அதுக்கு தான் இன்னைக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் அப்படின்றது தான் விவாதிக்க இருக்கிறாங்க. இந்த ஆலோசனைக்கு பின்னராக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தர்மர், அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அடுத்த கட்டமாக அவங்க பேசும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் இன்னைக்கு டிஸ்கஷன் எடுத்துட்டு தான் எங்களுடைய லாஸ்டா என்ன பண்ணலாம் அப்படின்றத முடிவெடுப்போம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு திரு ஓ பன்னீர்செல்வம், அவருடைய ஆதரவாளர்கள் ஆகியோர் எல்லாமே சற்று நேரத்தில் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறாங்க. தற்போது அவங்க எல்லாருமே காத்திருப்பது பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வருகைக்காக. அவர் வந்த பின்னராக ஒரு முக்கிய முடிவானது அவர் தரப்பிலிருந்து எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்போது ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஹோட்டலில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த ஆலோசனைக்கு பின்னராக அவரது செய்தியாளர் சந்திப்பில் அவர்களது அமைப்பு சார்பாக இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன என்பது நமக்கு முழுவதுமாக தெரிந்துவிடும். சென்னையில் தனியார் விடுதியில் ஆதரவாளர்களுடன் தற்போது ஆலோசனையை தொடங்கியிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க நேரம் கேட்டு அவருக்கு ஒதுக்கப்படவில்லை. அதனைத் தொடர்ந்து அவர் கல்வி நிதி ஒதுக்குவதற்கான வலியுறுத்தலையும் வெளியிட்டிருக்கிறார். இந்த நிகழ்வுகள் அரசியல் மத்தியில் என்னென்ன பேச்சுக்களை எழுப்பியிருந்தது சுபாஷ்? அவர் என்னன்னா, அவர் பிரைம் மினிஸ்டருக்கான சந்திக்க நேரம் கேட்டிருந்தார். அவர் அரியலூர், திருச்சி மற்றும் தூத்துக்குடி வரும்பொழுது தூத்துக்குடியில் பிரதமரை சந்திப்பதற்கான நேரம் கேட்டிருந்தார். அந்த நேரம் ஒதுக்கப்படாதது தனக்கான வாய்ப்பை பாஜக மறுக்கிறதா என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வந்த பிறகுதான் அவர் என்ன சொல்றாருன்னா, பண்ருட்டி ராமச்சந்திரன் பாஜகவுடைய கூட்டணியில் நீடிப்பது சரியில்லை அப்படின்றத அவர் அழுத்தம் திருத்தம் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார். சுபாஷ், நீங்க இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சகோதரி. ஓ பன்னீர்செல்வம் அவருடைய தரப்பில் தற்போது அவர் முன்னிருக்கக்கூடிய நடவடிக்கைகளின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்க முடியும் சார்? மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து 2017 முதலே பாஜகவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருந்தாரு. என்டிஏவில் பயணிக்கிறவர்கள் சரி, இங்கே பாஜகவில் இருந்த நிர்வாகிகளும் திரு ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ அணியில தான் இடம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற கருத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கு சென்னைக்கு வருகை தந்த திரு அமித்ஷா அவர்களோ அல்லது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோ திரு ஓபிஎஸ் அவர்களை சந்திக்காமல் புறக்கணித்த விஷயம் என்பது பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில், குறிப்பாக திரு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மத்தியில ஒரு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது யதார்த்தம். தொடர்ந்து நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் பயணிக்கிற, நம்மை புறக்கணிக்கிற பாஜகவிலிருந்து வெளியேற வேண்டும், என்டிஏ அணியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று பலருமே வலியுறுத்துகிறார்கள். திரு ஓபிஎஸ் அவர்களுடைய இந்த நிர்வாகத்தின் பயணிக்கிற செய்தி தொடர்பாளர்கள் இருந்து கட்சியுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலருமே இந்த கருத்தின் அடிப்படையில தான் அவங்க பயணித்து வருகிறார்கள். மரியாதைக்குரிய இந்த அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைமை ஆலோசகராக இருக்கிற பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து அரசியல் பயணித்து வருகிற மூத்த தலைவர் திரு பண்ருட்டியார் அவர்கள் ஒரு நேர்காணலிலே, ஒரு பிரபல காட்சி ஊடகத்தின் நேர்காணலிலே பேசுகிற பொழுது, மதியாதார் தலைவாசலை மிதியாதே என்கிற நிலைப்பாட்டுக்கு நாம் வர வேண்டும். தமிழகத்திலே பாஜகவிற்கு பெரிய அளவில் ஆதரவு இல்லாத நிலையில் ஏன் நாம்
மரியாதை இல்லாத இடத்தில் இருக்க வேண்டும் என்கிற கருத்தை வெளிப்படையாகவே தெரிவித்தார். தெரிவித்துவிட்டு இது என்னுடைய கருத்து தான், கட்சியை வழிநடத்துகிற இந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை வழிநடத்துகிற மரியாதைக்குரிய ஓபிஎஸ் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பது எனக்கு தெரியாது என்று தெரிவித்தார். இந்த சூழல்ல தான் இப்போது நிர்வாகிகளுடைய கூட்டம் நடைபெறுகிறது. இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் முடிவெடுத்து எந்த விதமான அறிவிப்பை வெளியிட போகிறார் என்பது நமக்கு ஒரு $1 மில்லியன் கேள்வியாக தான் இருக்கிறது. பொதுவாக அவருடைய இந்த தொடர் பயணத்தை பார்க்கிற பொழுது அதிமுக கழகத்தை ஒருங்கிணைக்க வேண்டும், ஒன்றிணைந்த அதிமுக மட்டுமே தேர்தல் களத்தில் திமுக கழகத்தை வீழ்த்த முடியும் என்கிற கருத்தாக்குதல் தான் அவருடைய பயணம் இருக்கிறது. அதற்கான பேச்சுவார்த்தைகளும் இருதரப்பிலும் திரு எடப்பாடியார் பழனிசாமி தலைமையிலே பயணிக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் சிலரும் திரு ஓபிஎஸ் அவர்களோடு பேசி வருகிறார்கள். தேர்தல் நெருங்க நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு வரும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில தான் பயணிக்கிறார். அப்படி ஒன்றுபட்ட ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்டிஏ கூட்டணியில தான் இருக்கும். அப்படி வருகிற பொழுது பார்த்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு மனப்போக்கு தான் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு இருப்பதாக நான் கருதுகிறேன். அந்த அடிப்படையில் இந்த கூட்டத்தில் என்ன முடிவெடுத்து அறிவிக்க போகிறார் என்பதை இன்னும் சில மணித்துளிகள்ல சில மணி நேரங்களில் நமக்கு தெரிய வரும் சகோதரி. திரு துரைக்கருணா, அதே போல இவருடைய கடம்பூர் ராஜருடைய கருத்து 1999 பாஜகவிலிருந்து விலகியது தொடர்பாகவும் கருத்தை தெரிவித்திருந்தார். அதற்கும் ஓ பன்னீர்செல்வம் எதிர்வினையாற்றியிருக்கிறார். அப்போ இவர் முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? அரசியல் களத்தில் பல்வேறு விதமான வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கும். அரசியல்ல எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். யாரும் கைகோர்த்து தேர்தலை எதிர்கொள்கிறான் என்கிற நிலைப்பாடு தான் கடந்த பல ஆண்டுகளாக பல தேர்தல்களின் போது நாம பார்க்கிறோம். இப்போதைக்கு கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும், ஒன்றிணைந்த அதிமுகவோடு பயணிக்க வேண்டும் என்கிற உறுதியான நிலைப்பாட்டோடு தான் இவருடைய பயணம் செல்லுகிறது. தொடர்ந்து பாஜகவிலிருந்து ஒரு இல்லாத ஒரு தன்மை, இவரை மதிக்காத ஒரு தன்மை இருப்பதால கட்சியில எல்லா மட்டத்திலுமே அங்கிருந்து தற்காலிகமாவது விலகி வாருங்கள், பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வலியுறுத்துகிறார்கள். திரு முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு பேசியது என்பது உண்மையிலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற அனைவருடைய கருத்துக்கு எதிர்ப்பானதாக தான் இருக்கிறது. கட்சியில் பல்வேறு பதவிகளை அனுபவித்து விட்டு கட்சியை 30-35 ஆண்டுகளாக வழிநடத்தி எல்லோரையும் பதவிகளின் பொறுப்புகளில் அமர வைத்த அழகு பார்த்த திரு ஜெயலலிதாவுக்கு எதிரான கருத்து என்பதை எவராலும் ஏற்க முடியாது. இந்த காலகட்டத்தில் இவர் இந்த கருத்தை வெளியிட்டிருக்க தேவையில்லை. அதனால்தான் பலரும் எதிர்வினை ஆற்றுகிறார்கள். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு துரைக்கருணா.